வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கிறது. அநேகமாக துவங்கிவிட்டது. அறிவிப்பு இன்று வெளியாகும். ஆனால் நாளை வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். இந்த மழைப்பொழிவு இன்று அக்டோபர் 16, 17, 18 3 நாட்கள் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 19ஆம் தேதி சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி அன்று பகல் பொழுதில் லேசான மழைப்பொழிவும், மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தீபாவளி அன்று மீண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. தென்மேற்கு அரபிக்கடல், மேலும் குமரிக்கடல், மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக குமரிக்கடலில் நிலை கொண்டு இந்த நிகழ்வு 18ஆம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடையே மேற்கு நோக்கி பயணித்து லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி செல்லும் பொழுது அக்டோபர் 19ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு சோமாலியா நோக்கி பயணிக்கும். இந்த நிகழ்வு மேற்கே செல்லும் பொழுது மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சோமாலியா செல்லும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இன்றை விட நாளை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 17ஆம் தேதி. இன்று அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய கால நேரங்களில் அங்கங்கே கனமழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும் மழை விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இப்போது அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் காலை 10 மணிக்கு பிறகு மழை தொடங்கும். மதிய மாலை நேரங்களில் மழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும் தமிழகத்தில் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய காலை நேரங்களில் கனமழையாக கிடைத்து மீண்டும் ஒரு 10 மணிக்கு பிறகு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காலை 7 மணிக்கு பிறகு சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் காலை 10 மணிக்கு பிறகு தொடர்ந்து விட்டு இன்று நாள் முழுவதும் தொடர் மழை போல விட்டு மழை கிடைக்கும். அதே வேளையில் மாலை நேரங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மழை என்று எப்போது வேண்டுமானாலும் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மழை இதற்கு முன்னதாக மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்கும். அதாவது ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ மழை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி மழை இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் தொடர்ந்து விட்டு மழை சிறிது நேரம் இடைவெளி இருக்கும். மீண்டும் திடீரென்று மழை கிடைக்கும். இப்படிப்பட்ட மழையாக மாறி நாள் முழுவதும் அமைந்து கொண்டிருக்கும். பகலாக இருந்தாலும் சரி, இரவு நேரங்களாக இருந்தாலும் சரி, மழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்கள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்கள் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்கள் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை ஒரு 8 மணிக்கு பிறகு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஒரு 9 மணிக்கு பிறகு சிறிது இடைவெளி இருந்தாலும் 10 மணிக்கு பிறகு மீண்டும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்கள் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த மாவட்டங்களுக்கும் காலை நேரங்கள் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும் விட்டு மழை கிடைத்தால் மாலை நேரங்கள் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் காலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைத்தால் காலை 10 மணிக்கு பிறகு மீண்டும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்களில் காலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கனமழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலை 9 மணிக்கு பிறகு சிறிது இடைவெளி இருந்தாலும் மீண்டும் 11 மணிக்கு மீண்டும் மழை தொடங்கி விட்டு மழை நாள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் தொடர்ந்து நாள் முழுவதும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று மழை தீவிரம் குறைந்து மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக மாற இருக்கிறது. மாலை நேரங்களில் அதாவது லேசான சாரல் தூறலாக இருந்தாலும் மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக மாற இருக்கிறது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்,
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். மதிய நேரங்களும் சற்று தீவிரமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் தீவிரமடையும். அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், மேலும் மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று மதிய மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தீவிரமாக இருக்கும். வரும் 3 நாட்கள் அக்டோபர் 16, 17, 18 தேதிகள் தமிழகத்தில் மழையின் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழை இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் எப்போது வேணும்னாலும் தமிழகத்தில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தீவிரம் என்பது வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் தீவிரமாக இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்துவிடும். மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இப்போது அடிக்க ஒருக்க, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மழை கிடைத்து கொண்டிருக்கும் வேளையில் அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து காலை 10 மணிக்கு பிறகு மழை தொடங்கும். லேசான மிதமான மழையாக கிடைக்கும். மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்கும். அக்டோபர் 19, 20ஆம் தேதி அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி அன்று பகல் நேரங்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் லேசான சாரல் தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மாலை நேரங்களில். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. மதுரைக்கு வடக்குள்ள பகுதியில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் 20ஆம் தேதி. ஆனால் தீபாவளி அன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. மதுரைக்கு தெற்கு பகுதி குறைவாகவும் மதுரைக்கு வடக்கு பகுதி கூடுதலாகவும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 21ஆம் தேதி மீண்டும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு பகுதி அக்டோபர் 20ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து அக்டோபர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அக்டோபர் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுவடைந்து கொண்டிருக்க நேரத்தில் வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் ஊடாக அக்டோபர் 23ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு அக்டோபர் 24ஆம் தேதி தமிழகம் தென் மாவட்டங்கள் வழியாக அக்டோபர் 25ஆம் தேதி லட்சத்தீவை நோக்கி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் 22ஆம் தேதி மழைப்பொழிவு அதிகரிக்கும். அக்டோபர் 23, 24, 25 3 நாட்கள் தமிழகத்தில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு மழை இருந்தாலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள அதாவது தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பகல் முழுவதும் தொடர் மழையாக சாரல் தூறல் மிதமான மழையாக கிடைக்கும். மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி மையமாக வைத்து நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் 23, 24, 25ஆம் தேதி வரை. அதே வழியில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும். அக்டோபர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி, அக்டோபர் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அக்டோபர் 25ஆம் தேதி தாழ்வு மண்டலம். அதே வழியில் அக்டோபர் 25ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும். அதனால் வெளிச்சுற்று அதன் நிகழ்வோடு வெளிச்சுற்று தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்கும். நிகழ்வு புயலாக வலுவரும் பொழுது சென்னைக்கு மிக அருகில் அதிகபட்சம் ஒரு 130 கிலோமீட்டர் வரை சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லூருக்கு வடக்கே அக்டோபர் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வட மேற்காக கடந்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கனமழையாகவும் அக்டோபர் 26ஆம் தேதி கன முதல் மிக கனமழை அதி கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 26ஆம் தேதி நாள் முழுவதும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு அக்டோபர் 26ஆம் தேதி
27ஆம் தேதியும் பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும். நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது. அக்டோபர் 28ஆம் தேதி தெற்கு ஆந்திராவில் கரை கிடக்கும். அதுவரை அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கும் மழை. அக்டோபர் 26, 27 2 நாட்கள் தொடர் மழை, கன முதல் மிக கனமழை. கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அக்டோபர் 26, 27 தேதிகளில் லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மேற்கு காற்று வரும் என்பதால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் விருதுநகர், தேனி, வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திருச்சிக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் பரவலான மழைப்பொழிவாக, டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு அக்டோபர் 25ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரம் குறைந்தாலும் அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடைந்து அக்டோபர் 23, 24, 25 தேதிகள் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து அக்டோபர் 25ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். அக்டோபர் 26ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு தீவிர மழைப்பொழிவு அக்டோபர் 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரை கொடுத்து விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு புயலாக வலுப்பெற்று தெற்கு ஆந்திராவில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 28ஆம் தேதி காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடையும். இந்த நிகழ்வு அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்பதால் வருகிற நாட்களில் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று தெற்கு ஆந்திராவில் கரை கடக்கும். அதுவும் தமிழகம் நெருக்கமாக வந்து தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.